பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்ய தவறியதாக கூறி ஹோசூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயசுராஜ். வணக்கம் ஜெயசுராஜ், எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். அதாவது ஓசூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஓசூர் மின்வாரிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி முன்னிலையிலும் இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் வி பன்னீர்செல்வம் தலைமையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுல அதிமுக தொண்டர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒசூர் மாநகராட்சி பகுதியில் பொதுமக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கவில்லை என்று கூறி அவர்கள் கண்டன முழக்கங்களையும் கண்டன கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மேடைக்கு முன்புறம் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய உருவப்படத்தைக்கு செருப்பு மாலை அணிவித்து அதில் பெண்கள் அடிக்கும் காட்சியும் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி என்றே கூறலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக அந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடர்ந்து பேசியதை தமிழகத்தினுடைய எதிர்கட்சிகள் தொடர்ந்து வன்மையாக கண்டித்து வருகின்றனர். அதே போல அவர் அமைச்சர் பதவியிலிருந்து அவரை திமுக நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்த பெண்களுக்கு எதிரான அமைச்சர் பொன்முடியினுடைய உருவப்படத்திற்கு பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த செருப்பு மாலை அணிவித்து அவருடைய உருவப்படத்தை தொடர்ந்து அடித்ததால் அந்த பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பின்னு அங்கிருந்த நிர்வாகிகள் அதை செய்யக்கூடாது என்று கூறியதனை அடுத்து தொடர்ந்து கோஷங்களை எழுப்பினர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.